என் நண்பர்களே, ஒவ்வொரு அமாவாசையிலும் இறந்த பெற்றோர்களுக்கு படையல் போட முடியலன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கா? இனிமேல் அந்த வருத்தமே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் 3வது அத்தியாயம் இதுக்காகவே கொடுத்துருக்காரு. இந்த அத்தியாயத்தில் 5 ஸ்லோகங்கள் இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா 5 நான் படிப்பேன்னா படிக்கலாம். காலையில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை படிங்க. இதனால் நம்ம பித்ருக்களை நாம் நரகத்திலேருந்து விடுவிக்கிற பாக்கியத்தை நாம் பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் இது படிக்கிறதுனால நம்மளுடைய பாவங்களும் கரைஞ்சி நாம் அடுத்த பிறவின்னு ஒன்று எடுத்தோன்னா அந்த பிறவியில் ஒரு உன்னதமான பிறவியை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த 3வது அத்தியாயத்தின்னு படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா லக்ஷ்மி தேவிக்கு சொல்கிறாரு. அந்த கதையை நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், கதை வரும். ஒவ்வொரு லிங்கை கிளிக் பண்ண இந்த கதை 3வது அத்தியாயத்தினுடைய கதை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். கேளுங்க, கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்தினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.